அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணதுக்கு தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஏன்னா அந்த ட்வீட்டை நீங்க ஆராய்ச்சி பாக்குறவனுக்கு தெரியும், மேலோக்கா பாக்குறவனுக்கு பரவாயில்லப்பா அண்ணாமலை சார் மன்னிப்பு கேட்டிருக்காரு, இது தப்புன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதை பச்சு பார்த்தாதான் உள்ள தெரியும். பெண் அங்க இருக்கிறனாலதான் நீங்க இந்த கேள்வியை கேட்கறீங்க. பொறுத்துக்க முடியல. ஆமா பொறுத்து. இதே ஒரு ஆண் அமைச்சர் அங்க உட்கார்ந்துருந்தா நீங்க இந்த கேள்வியை கேட்டிருப்பீங்களான்னா நான் உண்மையாலேயே சொல்றேன். எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு ஆடியன்ஸ், எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, நீங்க அவங்கள இன்சல்ட் பண்ணிட்டு அங்க அரசியல் பண்ணிட முடியுமா? எனக்கு தெரியல. ஏங்க 50 இயர்ஸ் கிட்ட சர்வீஸ்ல இருந்திருக்காங்க. 1968ல அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹலோ, இந்த ஒரு ஷூட்ல இருக்க, வந்துடுறேன். ஐயோ கட் பண்ணியா, பசி எடுக்குதியா? ஒரே நிமிஷம். டேய் என்னடா பசி எடுக்கு, ஃபோன் கூட பேச விட மாட்டேன். யோ பசி எடுக்குது, மதியானமா சோறு வாங்கி தரல, சாயங்காலம் ஆகி போச்சு. இந்த ஷூட் முடிச்சுட்டு எடுத்துக்கலாம்டா. பஸ் சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட். டேய் எதனா பேக்கரி இருக்காடா பக்கத்துல? ஆமா. யோ ஏமா அந்த பன் பட்டர் ஜாம் கொஞ்சம் வாங்கி வாங்கப்பா. என்னது பன் பட்டர் ஜாம்? பன்னு பட்டர் ஜாமா? பன் பட்டர் ஜாம் தான் கேட்டேன். நீ பேச போற வீடியோவே எதை வச்சு தெரியுமா? எதை வச்சு? பன்னு பட்டர் ஜாமை வச்சுதான். உனக்கு வேணா பன்னு வேணா வாங்கி தரேன். பட்டர் ஜாம் வந்து நீ என்ன செய்யற, தனியா பாட்டில வாங்கி எத்தனை போய் தடவி சாப்பிட்டுக்கோ. ஜிஎஸ்டி தெரியுமாயா எவ்வளோன்னு உனக்கு? யோ சாதா பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லையா? ஒரு பன் பட்டர் ஜாமுக்கு ஜிஎஸ்டி? ஆமா, பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்ல, ஆனா நாங்க வைக்கிற கிரீமுக்கும் ஜாமுக்கும் ஜிஎஸ்டி வைப்போம். நாங்க அநியாயமா இருக்குது. எவ்வளவு பெரிய பிரளயம் போயின்னு இருக்குது. இவன் என்னமோ அசால்ட்டா வா பன்னு பட்டர் ஜாம் வாங்கி கொடுன்னு கேக்குறான். டேய் ஸ்வீட் எல்லாம் கேட்டேன்னா வாங்கி தருவேன், காரம் எல்லாம் கேட்டா வாங்கி தர மாட்டேன். நாங்க அது ஸ்வீட்டு காரம் சாப்பிட்டுதாங்க திருப்தியா இருக்கலாம். முடியாது, ஃபுல் திருப்தியா இருக்கும் எல்லாமே. ஸ்வீட்டுக்கு 5% ஜிஎஸ்டியா, காரத்துக்கு 12% ஜிஎஸ்டியா? உனக்கு இனிமேட்டு ஸ்வீட்டா வாங்கி கொடுத்து உனக்கு சுகர் தான் வர வைப்பேன். காரம் டோன்ட் வாண்ட். காரம் சாப்பிட்டா காரம் சாப்பிடக்கூடாது. என்னடா இவனுங்க காமெடி பண்ணிருக்கிறாங்க. சரி, உங்களுக்கே நல்லா தெரியும் நேத்துல இருந்து இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் இஷ்யூ வந்து ரொம்ப பிரளயமா போயிட்டு இருக்கு. பிரளயம்? ஆமா பிரளயமா போயிட்டு இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர்ல நடந்த அந்த அது என்னப்பா கருத்து கேட்பு கூட்டம்னு சொல்லலாமா இல்ல சைலண்ட் கூட்டம்? கருத்து கேட்பு கூட்டம்ப்பா. வெச்சது கருத்து கேட்பு கூட்டம். ஆனா நீங்க வந்து அதை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு புரியலையா? ஓகே, சைலன்ஸ் கூட்டம். மக்கள் வந்து பதில் கேட்பாங்க, பதில் சொல்றது. நாங்க அப்படிதான் வைப்போம். கேள்வி கேட்டது உன் தப்பு, வாய் மூடு. சோ அந்த சைலன்ஸ் கூட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருத்தர் பொசுக்குன்னு எஞ்சி சில பல கேள்விகளை கேட்டனால திணறிய நம்முடைய நிதி அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க. வார்னிங் கொடுத்தத வீடியோவா எடுத்து வெளியில லீக் அவுட்டும் பண்ணிருக்காங்க. யாரோ தெரியாதவங்க அந்த ரூம்ல யாரும் இருந்திருக்க மாட்டாங்களா? மினிஸ்டர் ரூம்ல வந்து யாரோ தேர்ட் பர்சன் இருந்து அது ரெக்கார்ட் பண்ணி வெளியில போட்டு இருக்காங்க. போறோம்னா மேபி இருக்கலாம். அதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்துச்சாங்க. தண்ணி கேன் போடுறவன் பிறகு உள்ள போவாங்க தெரியல. ஏதோ ஒருத்தர் யாரோ எடுத்து வீடியோ லீக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல இப்ப பெரிய சமாச்சாரம் போயின்னு இருக்கு. சரி, இப்போ இந்த கண்டென்ட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதை மேலோக்கா நம்மளுக்கு பார்க்கும்போது சாதாரணமா தெரியலாம் அவர் பேசின விஷயங்கள். ஆனா அவர் பேசின விஷயங்கள்ல பல உண்மைகள் இருக்கு. ஏன்னா அது போற போக்குல நீங்க போகும்போது சிம்பிளா தெரியும். பட் நிறைய உண்மைகள் அவர் பிரேக் அவுட் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வட இந்தியர்கள் அதிகமா சாப்பிடுற இது என்ன டிஷ்? வட இந்தியர்கள் அதிகமா சாப்பிடுற உணவு எது? ஸ்வீட்டு. ஸ்வீட். ஸோ இந்த சப்பாத்தி கிப்பாத்தி எல்லாம் ஓரம் தள்ளு. பட் அவங்க ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்டு பார்த்தோன்னா ஸ்வீட்ஸ் தான். ஆமா, நீயே பாத்துக்கலாம். ஜிலேபி, ஜாங்கிரி, அந்த பாவு இந்த பாவு, இப்படி அப்படி பால்கோவா கில்கோவான்னு எல்லாமே இருக்கும். ஸ்வீட்ல மிக்சிங் பண்ணி கூட சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம சவுத் இந்தியன்ஸ் வந்து அதிகமா சாப்பிடுறது ஸ்வீட்டா சாப்பிடுவாங்க. காரங்க மிளகாத்தூள் போட்டு அப்படியே அடிச்சு காரமா தள்ளுவோம். நம்ம கார வகைகள் தான் நம்ம நிறைய சாப்பிடுவோம். அவர் அதுல சொல்றதுல எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு உண்மையான மறைமுகமான ஒரு ட்ரூத் இருக்கு. ஸ்வீட்டுக்கு நீங்க 5% ஜிஎஸ்டி போடுறீங்க, ஏன் காரத்துக்கு 12% ஜிஎஸ்டி போடுறீங்க? அவர் அதை அப்படி கேள்வியா கேட்கல. அவர் சொல்ற போற போக்குல அந்த அம்மா வருவாங்க இந்த சென்ஸ் அவரோட நட்பு அது சொல்லுது. அவங்க வானதி சீனிவாசன் எம்எல்ஏக்கு வந்து மிக நெருக்கமா இருக்கலாம். வானதி சீனிவாசன் பல வாட்டி போய் அந்த உணவகத்துக்கு சாப்பிட்டுருக்கலாம். ஸோ அவர் வந்து அவர் வந்து அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ல அவர் சொல்றாரு, அந்த அம்மா வருவாங்க சாப்பிடுவாங்க, இது சாப்பிட்டா 5%, அது சாப்பிட்டா 12% போது ஒரு கேள்வி வருது. அப்ப அவங்களுக்கு அந்த கேள்வி வரும்போது சாதாரண மக்களுக்கு ஆப்வியஸா கண்டிப்பா வரதானே செய்யும். ஸோ இது வந்து ஒரு மறைமுக தாக்குதல் அந்த சவுத் இந்தியன் பீப்புளா தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா ஸ்வீட்டுக்கு 5%, சவுத் இந்தியன் சாப்பிடுற காரத்துக்கு 12% போது அப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா ஜிஎஸ்டி பே பண்றோம்ல. எக்ஸாக்ட்லி. ஆமா, கரெக்ட், உண்மைதான் அது. இதே வந்து ஸ்வீட்டுக்கு 12% வச்சுட்டு இது காரத்துக்கு 5% வச்சிருந்தா நார்த் இந்தியால இருந்து குரல் வந்திருக்குமா? வராது. கண்டிப்பா வரும். சோ இந்த மாதிரி நிறைய உள்ள இருக்கு. அதே மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா பன்னுக்கு வந்து ஜிஎஸ்டி வைக்க மாட்டீங்க,
ஆனா வந்து பண்ணுக்குள்ள போடுற கிரீமுக்கும் ஜாமுக்கும் ஜிஎஸ்டி வைக்கிறீங்க. இது எப்படிங்க? ஒரு பண்ணை வந்து நாங்க 10 ரூபாய்க்கு விற்கிறோம். இதே பன் பட்டர் ஜாமுன்னும் போது எக்ஸ்ட்ராவா போயிட்டு ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய் வந்துருது. யோ நான் என் பண்ணு 10 ரூபான்ற உள்ள தமா துண்டு கிரீமியும் ஜாமியும் வச்சுட்டு நீ வந்து 60 ரூபாய் 80 ரூபாய்ன்ற கேள்வி வருது. பொதுமக்கள் கேட்பான், 100% சண்டை போடுவான். அதுக்கு அவன் அதுக்கு அவரு அதுக்கும் ஒரு பதில் சொல்லிடுறாரு. அவங்க டீசெண்டா சொல்லிடுறாங்க, பண்ணை கொடுத்துரு, அதுக்கு பிரைஸ் போட்டுரு, ஜாமியம் கிரீமியும் நானே வாங்கி கூட தடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றாரு அவர் பாசமா? அவர் என்னன்னா எந்த அளவுக்கு ஒரு பொறுமையா பேசணும், மினிஸ்டர் பேசணும், தன்மையா தானே பேசுறாரு. அவர் என்னன்னா அவர் உண்மையாலே இவங்க பண்றத வந்து உண்மையாலே பண்றாங்க போல, இது உண்மையாலே கருத்து கேட்பு கூட்டம் தான், நம்ம போய் நம்ம ஆதங்கத்தெல்லாம் சொல்லலாம்னு பேசலாம்னு அவர் தப்பு பண்ணிட்டாருல. அவருக்கு தெரியல எந்த இது என்ன கூட்டம், இது யார் கூட்டி இருக்கிற கூட்டம், இங்க போனா நம்ம பேசணுமா பேசக்கூடாதா, இது சைலன்ஸ் கூட்டம் சார். தெரியாம மாட்டிக்கிட்டீங்களே. நீங்க போய் கருத்து கேட்பு கூட்டம்னு அங்க வந்து உங்க கருத்துக்கள் எல்லாம் யாரை கேட்டு நீங்க சொன்னீங்க? அங்க அவ்வளவு பேர் இருந்தாங்களா? யாருன்னா நிறைய பேசினாங்களா? நீங்க எப்படி பேசலாம்? நீங்க ஏஞ்சி மைக்க பிடிச்சி பேசிட்டீங்க, ஏதோ ஃப்ரெண்டுன்னு நினைச்சு. ஆனா அவர் அந்த பேசின ஸ்லாங்ல இருந்தே தெரியும் அது வந்து ஒரு மக்களோட ஆதங்க வெளிப்பாடோ இல்ல மக்கள் கேட்கிற கேள்வியோ. அவருக்கு வந்து ஒரு நிதி அமைச்சர் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்கப்பா. சோ நிதி அமைச்சர் கிட்ட மரியாதையா அன்பா பண்பா தானே பேசினாரு. நிதி அமைச்சர் கிட்ட கேக்குறது தப்பு கிடையாதுங்க, என்னதான் கேக்குறது. ஆனா நீங்க அவங்க கிட்ட கேட்டது தப்புங்க. வெங்காயம் விலை என்ன மேடம் இப்படி ஏறின்னு போயினே இருக்குது, நீங்க நான் சாப்பிட மாட்டேன் அதனால வெங்காய விலை ஏறுறத பத்தி ஐ டோன்ட் கேர் இப்படி சொன்னவங்க தாங்க நம்ம நிதி அமைச்சர். அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கலான கொஸ்டின் கேட்டீங்கன்னா என்ன? சரி அவங்களே வந்து ஊர்காய் மாமின்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க. எப்படி ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஊர்காய் மாமி, ஆமா ஊர்காய் மாமி தானே. ஊர்காய்க்கு ஜிஎஸ்டி ஆமா ஜிஎஸ்டி இருக்கு, அது கார வகையில வருதுல்ல. ஆமா 12% போயிடுது. சோ அவரு நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு ஃபேமிலி வராங்க, இதுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டின்னு போடணும், அதுக்கு ஜிஎஸ்டின்னு போடணும், இந்த டிஷ்ஷை சாப்பிடும்போது ஒரு ஜிஎஸ்டி, அந்த டிஷ்ஷை சாப்பிடும்போது ஒரு ஜிஎஸ்டி. ஸோ அவர் பர்டிகுலராக என்ன மீன் பண்ணுறாரோ, ஹோட்டலுன்னு ஒரு இது வரும்போது அதில் யூஸ் பண்ணுற பொருட்களுக்கு மொத்தமாக நீங்கள் ஒரு சேம் ஜிஎஸ்டியாக போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், எங்களுக்கும் பில்லிங்க்கு ஈஸியாக இருக்கும், மக்களுக்கும் ஈஸியாக போயிடும் அப்படின்ற ஒரு ஸ்லாங்கில் அவர் கேட்குறாரு. பட் அதை தவறாக புரிந்து கொண்ட இவர்கள், தவறாக புரிந்து கொண்ட இல்லை, அங்கே வந்து நீ எப்படி நீ கேள்வி அதுதான் மேட்ரு. பர்மிஷனை நீயே சிரிச்சியா இல்லையா? ஆமாம், எல்லாருமே சிரிச்சாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா எல்லாருமே சிரிச்சு இதுல இவங்க காண்டாயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்புறமா ஆனா சொல்றாங்க கலெக்டர்லாம் சிரிக்கிறாங்க. ஒரே நிமிஷம், அதுதான்ப்பா அவருங்க சொல்றாங்க, அவரா வாண்டடா வந்து இல்லைங்க நான் பேசுறது மன்னிப்புங்க சாரிங்கன்னு கேட்டுதா. பட் அப்படி நடந்திருக்கோன்ற நீ நம்ம அவ்வளவு நல்லவங்களா? அப்படியா? நம்ம வீடியோ பார்க்கும்போது தெரியல. அவர் வந்து உட்காடுறாரு, பேசிட்டு அந்த சாரின்னு கேட்கறதுக்கு பயந்துகிட்டு ஏஞ்சிக்கிறாரு. சாரி ஏஞ்சிக்கிறாருங்க. அப்போ இதுல த்ரெட்னிங் நடந்திருக்குமா, டார்ச்சர் நடந்திருக்குமா, இல்ல மறைமுகமா இவங்க எப்படி அவரை பயமுறுத்தி இருப்பாங்கன்னு பாருங்க. இது அதாவது இவங்க அசிங்கப்படுத்தினு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வீடியோவை வேற எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. பாத்தீங்களா, எங்களை பார்த்து கேள்வி கேட்டா நாங்க எப்படி பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, இதுதான் நிலைமை உங்களுக்கு. நாளை பின்ன நீங்க ஒரு கருத்து கேட்பு முகாம் வச்சா, கூட்டம் வச்சா, யாருன்னா வந்து கேள்வி கேட்பான்னா இதுவாட்டி அவங்க ஆளுங்களே கொடுங்க பறிச்சிடும். அவ்வளவுதான். வந்தீங்களா சைலண்டா நாங்க பேசுறதுக்கு மட்டும் ஆமாந்தா சாமின்னு போட்டு போனீங்க. சூப்பர் திட்டம், அருமை அருமா சூப்பர். சோ அந்த வீடியோவை இவங்க வாண்டடா வெளியில விட்டுருக்காங்க. அவரு அந்த மன்னிப்பு கேட்ட வீடியோ. இப்ப என்ன அவரை இன்சல்ட் பண்ணணுமா? நேத்து அறிவுபூர்வமா கேள்வி கேட்டேல, இப்போ பாத்தியா உன்னை அசிங்கப்படுத்தணும் பாத்தீங்களா, நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் பாத்தியா. இப்போ அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவங்க வீடியோ ரிலீஸ் ஆச்சுல்ல, அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு வந்து லண்டன் ஆபீசர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. என்ன ட்வீட்? லண்டன் ஆபீசர் யாருன்னு தெரியல உனக்கு? ஆமாங்க, லண்டனே அனுப்பிச்சிட்டீங்களே. இப்போ எங்க தான் போயிருக்காரு? ஆக்சுவலா லண்டன் தான் போயிருக்காரு படிக்கிறதுக்கு. அதுக்கு லண்டன் ஆபீசர் ஆபீசராக தானே போயிருக்காரு. படிச்சு ஆபீசர் ஆவாரியா? பாப்பாரு, யோசிச்சு பாப்பாரு, படிச்சு முடிச்ச உடனே வந்து இந்தியாவுக்கு போலாமா இல்ல லண்டன்லயே அரசியல் செட்டில் ஆகிடலாமா எப்படின்னு யோசிச்சு பாப்பாரு. போட்டிருக்கு பின்னாடி வந்து பயங்கர உள்குத்து இருக்கும். அந்த லண்டன் ஆபீசர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ட்வீட் பண்ணிருக்காரு. நான் கூட மன்னிப்பு எல்லாம் கேட்ட உடனே பெருசா நினைச்சிட்டேன், பரவாயில்லையப்பா அண்ணாமலை லண்டன் போன உடனே புத்தி வந்துருச்சு போல நிறையா, இது மாதிரி மன்னிப்பு எல்லாம் கேட்டிருக்கிறாரு அப்படின்னா. அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணதுக்கு தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஏன்னா அந்த ட்வீட்டை நீங்க ஆராய்ச்சி பாக்குறவனுக்கு தெரியும், மேலோக்கா பாக்குறவனுக்கு பரவாயில்லப்பா அண்ணாமலை சார் மன்னிப்பு கேட்டிருக்காரு, இது தப்புன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதை பச்சு பார்த்தாதான் உள்ள தெரியும். அந்த பிரைவசில தலையிட்டதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டோம். பிரைவசின்னு எது தெரியுமா? கூப்பிட்டு மிரட்டுறது பிரைவசி கிடையாது, தப்பு கிடையாது. அந்த வீடியோவை நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம், அது வந்து பிரைவசிக்கு இதுல வருது, அதனால அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். கூப்பிட்டு மிரட்டு தப்பு இல்ல, மிரட்டு எவனும் கேட்க மாட்டீங்க, அதை பத்தி பேச மாட்டீங்க. அதை பத்தி நல்லவன் அவரே வாண்டடா சாரி கேட்கணும்னா கூட அவர் அந்த கூட்டத்திலேயே சொல்லிட்டு இருப்பாரு, மேம் நான் எதனா பேசியிருந்தா தவறா உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஐம் சாரின்னு அங்கேயே சொல்லிட்டு இருப்பாரு.
ஆனா அவரை கூப்பிட்டு அவரு உக்காந்த விதம், பம்புன விதம், வாண்டடா ஒருத்தன் வந்து சாரி கேட்கறதுக்கும் வற்புறுத்தி ஒருத்தனை சாரி கேட்க வச்சு டிஃபரன்ஸ் எங்களுக்கு தெரியாத ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அந்த இன்சிடென்ட்டுக்கு நீங்க எங்கன்னா மன்னிப்பு கேட்டீங்களா? அவரை கூப்பிட்டு அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோங்கன்ட்டு போறீங்க. ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன், கோயம்புத்தூர் எம்எல்ஏ வானதி சீனிவாசனை கூட பாதி பேருக்கு தெரியாது. ஆனா அன்னபூர்ணாவை தெரியும். அன்னபூர்ணான்றது ஃபேமஸுங்க. ஏன்னா அன்னபூர்ணான்றது தமிழ்நாடு ஃபுல்லா ஃபேமஸா இருந்தாலும் கோயம்புத்தூர்ல வெரி ஃபேமஸ். ஆமா, அவங்களுக்கு எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு ஆடியன்ஸ், எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்க அவங்கள இன்சல்ட் பண்ணிட்டு அங்க அரசியல் பண்ணிட முடியுமா? வாய்ப்பில்லை. இல்ல, எனக்கு தெரியலையே. ஏங்க 50 இயர்ஸ் கிட்ட சர்வீஸ்ல இருந்திருக்காங்க. 1968ல அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த அன்னபூர்ணா செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல. சின்ன ஒரு பிரீஃப் அவங்களுக்கு வந்து ஷார்ட்டா சொல்லிடலாம், இது என்ன இந்த அன்னபூர்ணா வந்து நேத்து வந்த கடை, முந்தா நேத்து வந்த கடைன்னு நினைச்சுன்னு இருப்பாங்க. 4 அண்ணன் தம்பிங்க சேர்ந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தியேட்டர்ல வந்து ஒரு கேண்டீன் வச்சு, ஃபர்ஸ்ட் தியேட்டர் கேண்டீனுக்கு முன்னாடியும் அவங்க வந்து வெளியில பெட்டி கடை வச்சு போயிட்டு இருந்தாங்க. வெளியில பெட்டி கடை வச்சுட்டு இருந்தவங்க அப்புறமா வந்து அங்க இருந்த கெனடி தியேட்டர்ல வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சு உள்ள கேண்டீன் சர்வ் பண்ணிருக்காங்க. கெனடி தியேட்டருக்குள்ள எப்பவுமே வந்து இப்போ தியேட்டருக்குள்ள வரவங்க மட்டும் தானே அந்த ஃபுட்டை சாப்பிடணும். ஆனா அப்பெல்லாம் எப்படின்னா வெளியாட்களும் வந்து சாப்பிடலாம். என்னதான் தியேட்டருக்குள்ள நீ கேண்டீன் வச்சிருந்தாலும் வெளியாட்களும் வந்து சாப்பிடலாம். சோ வெளியாட்களும் வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்ட் கொடுத்தவங்க இவங்க. மெயினா வந்து கீரை வடைன்னு சொல்றாங்க. அதுதான் இவங்களதுல வந்து இம்பார்ட்டன்ட் டிஷ், கீரை வடை. அப்புறமா வந்து கெனடி தியேட்டர், அதுக்கப்புறமா இன்னொரு தியேட்டர்ல கேண்டீன் வச்சு, அதுக்கப்புறமா நம்ம ஏன் ஒரு காஃபி ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு காஃபி ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூர்ல இருந்து போயிட்டு காஃபி அந்த கொட்டைகளை வாங்கிட்டு வந்து இவங்களே அந்த காஃபிக்கான இன்கிரீடியன்ஸை போட்டு தயாரிச்சு காஃபியை பிரம்மாண்டமா படிச்சு கொடுத்து, அது கூட ஸ்நாக்ஸ், முந்திரி பக்கோடாவும் கீரை வடையும் தான் இவங்களோட ஃபேமஸ். தமிழ்நாடு ஃபுல்லா பிரான்ச்சஸ் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா பிரான்ச்சஸ். இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அவங்க ஒரு கேண்டீனு, 2 கேண்டீனு, அப்புறமா ஒரு காஃபி கடை, அப்புறமா 1968ல தான் நம்ம ஏன் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகக்கூடாது, ஏன் பெருசா ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் இந்த அன்னபூர்ணா ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணாங்க 1968ல. கிட்டத்தட்ட 2028 போட்டா எவ்வளவு 60 இயர்ஸ் கிட்ட வருது பாத்துங்க. 60 வருஷம் கிட்டத்தட்ட 60 வருஷம் பாரம்பரியம் உடையவங்க. அவங்க எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், மக்கள் கூட எவ்வளவு எங்கேஜிங்கா இருப்பாங்க, அவங்க எவ்வளவு பிசினஸ் மோட பாத்துருப்பாங்க, மோட் ஆஃப் இது. அதனால இந்த ஜிஎஸ்டில இருக்கிற பிரச்சனைகளை மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இவங்க அதுல கொஞ்சம் எக்ஸ்பர்ட் நாலேஜ் உடையவங்க இவங்க பண்றாங்க. கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வி கேட்டதுக்கு நீங்க இப்படி ஒரு முடுக்குத்தனமான ஒரு பதில். மேடம்க்கு என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் யாரும் கேள்வி கேட்க கூடாது. மற்ற ஸ்டேட்ல இருந்து நீங்க யாருன்னா கேள்வி கேட்கலாம், அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டு கேள்வி கேட்டா கூட்டு மன்னிப்பு கேட்க. அதான் இதுல இன்னொரு டிஷ் சொல்லிட்டேன் பாரு, இவங்கள கீரை வடை, முந்திரி பக்கோடா, அப்புறமா பார்த்தா இந்த சாம்பார் இட்லிப்பா. சாம்பார் இட்லின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்ததே இவங்க தானா. இப்ப சாம்பார் இட்லி எங்க எல்லாத்துலயும் ஃபேமஸ். ஆமா, எத்தனை வந்ததே பார்த்தோன்னா இவங்க தான். சாம்பார் இட்லியில நெய் ஊத்தி அப்படியே சாம்பார் மிதக்க கொடுத்து, ஆல்ரெடி இவன் பசி எடுக்குதுன்னு சொல்லிக்கிறான். இந்த நேரத்துல இவங்க கிட்ட சொல்லக்கூடாது. இதெல்லாம் பண்ணவங்க தான் இவங்க. சோ இப்படி ஒரு ட்ரெண்டிங் மோட்ல போயிட்டு இருந்தவங்கள இந்த மாதிரி கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கிற இது எவ்வளவு அசிங்கமான செயல்ன்றத உணர்றாங்களா இல்லையா? அவங்க இப்போ பேர் என்ன பேருங்க அது, மக்கள் குறை கேட்பு. நீங்க வந்து ஒரு ட்ரேடர்ஸை வந்து இப்படி இன்சல்ட் பண்றது மிகப்பெரிய தப்பு. ஒண்ணு இதுல என்ன பிரச்சனைனா, அவரை கூப்பிட்டு நீங்க மன்னிப்பு கேட்க வச்சுங்க, அதோட விட்டு பிரச்சனை இல்லை. உங்க 3 பேருக்குள்ள தெரிஞ்சு இப்போ அந்த வீடியோவை பார்த்தவனோ, எது நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்ட இவர் பேசின வீடியோ பார்த்தவனோ என்ன தெரியுமா நினைப்பான், பரவாயில்லப்பா இவர் இவ்வளவு கேள்வி கேட்டா அந்த அம்மா சிரிச்சுட்டே இருக்கிறாங்களே, அந்த அம்மா பெருசா எதையும் பொருட்படுத்தலையே அப்படின்ற ஒரு நல்ல பேர் உங்களுக்கு ஜாலியா. நாளை பின்ன வந்து சில பேர் ஒரு நாளைய பின்ன வியாபாரிகள் வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஓகே, நம்ம கேள்வி கேட்டாலும் இந்த அம்மா ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, ஒன்னு ஆன்சர் பண்ணுவாங்க, இல்ல ஒன்னு சிரிப்பாங்க, நம்மளுக்கு சகஜமா பழகுவாங்க அப்படின்ற ஒரு இது வந்திருக்கும். ஆனா இப்போ நீங்க கூப்பிட்டு நீங்க மிரட்டல, ஆனா மிரட்டாம அவர் வந்திருக்க மாட்டாருன்றது எங்களோட அபிப்பிராயம். வந்து அவரை மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோவை போட்டா நாளை பின்ன யாரு பின்னாடி இருந்து எடுத்துக்கிறீங்க, இது நாளை பின்ன யாரு உங்ககிட்ட வந்து என்ன கேட்பாங்க நீங்க சொல்லுங்க. சோ இட்ஸ் அ கம்ப்ளீட்லி எப்படின்னா தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இது. தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்துற மாதிரி தான். இவ்வளவு ஒரு பதவியில இருக்காங்க தெரியுமா, ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. சென்ட்ரல் மினிஸ்ட்ரியா சாதாரண ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறேன், அவனை போயிட்டு இது என்ன ஒண்ணு பண்ணனால பெரிய ஆளுன்னு ஒத்துப்பாங்களா? ஆனா இதுக்கு சப்ப கட்டு கட்டினாங்க பாரு நம்ம கோயம்புத்தூர் எம்எல்ஏ. ஐயோ உருட்டுலயே உருட்டு, இது உலகமாக உருட்டுடான்ற மாதிரி இல்லாம பதிலாச்சாங்க. அது ஒரு அசோசியேஷன் சார்பா ஒரு கருத்து கேட்பு முகாம், அதுல வந்து கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க, ஆன்சர் பண்றீங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து என்ன சொல்றீங்க, அத இதே பெண்கள் இருந்தனால நீங்க கேள்வி கேட்கறீங்க.
ஆம்பளைங்களா இருந்திருந்தா நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்களா? நைஸா என்ன பண்றாங்க, நீங்க கனிமொழியும் எடுத்து வந்து ஜோதி அது தொட்டுக்க நைஸா தொட்டுக்கிறாங்களா? ஜாயின் ஏன்னா பண்ணி பெண்களை சேர்க்கிறாங்களா? இல்ல எனக்கு ஒண்ணும் தெரியல. லேடிஸ் தான் சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கீங்க, நிதி அமைச்சரா, உங்ககிட்ட தானே கேள்வி கேட்க முடியும். நீங்க தான் எம்எல்ஏவா அங்க இருக்கீங்க, அப்ப உங்ககிட்ட தானே கேள்வி கேட்க அவர் முடியும். கேள்வி கூட கேட்கல, கேள்வி கூட கேட்கலையே, அவரே பதில் சொல்லிக்கிறாரு. இல்ல இத இவங்க எப்படி தெரியுமா திருப்புறாங்க? வானதி சீனிவாசன் மேம் வந்து எப்படி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இல்ல நான் கொஞ்சம் ஜிஎஸ்டிக்கு பதில் சொல்லியானா நீங்க இந்த மாதிரி நான் சில டைம் நான் நினைப்பேன் அந்த கட்சியிலே வந்து கொஞ்சம் நாலேஜபிளா பேசுறவங்க யாருன்னு பார்த்தோம்னா வானதி சீனிவாசன்கா. நம்ம மரியாதையா எப்பவுமே வானதி சீனிவாசன் அக்கான்னு சொல்லுவேன், இல்ல மேம்னு சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் நாலேஜபிள்னு நான் நினைச்சேன். பட் இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவங்க பிளேட்டை திருப்புறாங்க. என்ன திருப்புறாங்கன்னா, ஒரு பெண் அங்க இருக்கிறனாலதான் நீங்க இந்த கேள்வியை கேட்கறீங்க, பொறுத்துக்க முடியல. ஆமா பொறுத்து. இதே ஒரு ஆண் அமைச்சர் அங்க உட்கார்ந்துருந்தா நீங்க இந்த கேள்வியை கேட்டிருப்பீங்களான்னா, நான் உண்மையாலேயே சொல்றேன், ஆண் அமைச்சர் அங்க உட்கார்ந்து இருந்தா அவர் வந்து 10 கேள்வி இல்ல 30 கேள்வி கேட்டிருப்பாரு. கண்டிப்பா பெண்ணுன்னு பார்க்கும்போதுதான் அவங்க வந்து ஒரு கேள்வியே இப்படி கேட்கலாமா அப்படி கேட்கலாமான்னு யோசிச்சு கேட்டிருப்பாரு தவிர்த்து, ஆணுனா இன்னும் டிரெக்டாவே கேட்டிருப்பாரு. நீங்க எப்படி இதை வந்து இதுல எடுத்து வரீங்க, ஆண் பெண் பாகுபாடுல எடுத்து வரீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க சொன்ன பதில வந்து ஒரு பெருசா ஒரு கல்வி கட்டி எழுதி வச்சுக்கணும். அப்போ இனிமேட்டு இவருங்க என்ன சொல்றாங்க, கேள்வி கேட்கும் போதும் திருக்குறள் மாரிங்க. ஆமா, கேள்வி கேட்கும் போதும் பெண்களை பார்த்து கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்காதீங்க. இல்ல நான் உண்மையிலேயே சொல்லிட்டா, ஆக்சுவலா படித்த பெண்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, ஆண்களை விட ஜீனியஸா பதில் சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? கரெக்ட். ஏன்னா அதிக மார்க் எடுக்கிறது யாரு? பெண்கள் தானே. அதிகமா இப்ப வந்து முன்னேறி கொண்டு இருக்கிறது பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது. அப்ப அதிக புத்திசாலியா யாருப்பா? பெண்கள் தான். அப்ப பெண்களை பார்த்து கேள்வி கேட்டா அவங்க உடனே என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். ஆனா நீங்க வந்து இங்க பதில் சொல்லாம அதுக்கு வந்து ஒரு கதையை உருட்டிட்டு இருக்கிற இடம் அப்படிங்க. வேற என்ன பண்றது? அங்க என்னன்னா லண்டன் ஆபீசர் வந்து பிரைவேசில இன்வால்வ் ஆனதுக்கு மட்டும் மன்னிப்பு, பட் நாங்க கூப்பிட்டு மிரட்டுறதுங்களா நீங்க என்னன்னா அதை எப்படா திருப்புறதுன்னு தெரியாம இது வந்து ஆண் பெண்ணுன்னு அப்படி பிரிச்சு பேசுறீங்க. நிர்மலா சீதாராமன் மேம் என்னன்னா அவங்க அதுக்கு மேல ஒரு ஸ்டெப்புக்கு மேல போயிட்டு இந்த கேள்வி எல்லாம் வந்து உங்களுக்கு மேலோக்கா இப்படி தெரியும், பட் அவர் வந்து ஒரு இதா கேட்டிருக்காரு. இதெல்லாம் இப்ப தெரியுதா? எதை கேட்டு நான் சொல்லிக்கிறேன். இப்ப தெரியுதா? ஃபைனல் டச் கொடுக்குறேன். ஃபைனல் டச். சரி குட். பசிக்குதா? நம்ம ரொம்ப பசிக்குது. பன் பட்டர் ஜாம் தான் வேணுமா? இல்ல இவ்வளவு கேட்ட பிறகு கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டீங்க. இல்லடா ஜிஎஸ்டி கேப்பீங்க. இவ்வளவு கேட்ட பிறகு உங்களுக்கு பன் பட்டர் ஜாம் கேக்குதான்னு நான் வேணாம்ப்பா. பன் பட்டர் ஜாமும் எதுவும் வேணாம். நான் ஒண்ணே ஒன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இவனுக்கு ஏன் தமிழ்நாட்டுல இன்னும் முன்னேறது இப்ப தெரியுதா? இதுக்காக தான் எல்லாரும் கேக்குறீங்க, ஏன் தமிழ்நாட்டுல எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க? இதே நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். இதனால டிஎம்கே ஒரு கருத்து கேட்போம் கூட்டம் நடத்தி அதுல இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் நடந்திருந்தால், ஐயோ நான் கருத்து கேட்க உரிமை இல்லையா, அராஜக திமுக அப்படின்னு தானே நம்ம பொங்கிருப்போம். இதுக்கு ஆக்சுவலா பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து அகெயின்ஸ்டா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ராகுல் காந்தி இதை எதிர்த்து பேசியிருக்காரு. அப்புறமா வந்து மல்லிகார்ஜுன் கார்கே எதிர்த்து பேசியிருக்காரு. எப்படி நீங்க வந்து ஒருத்தவங்க கேட்கிற உரிமையை பறிக்கிறீங்க, அவங்களை த்ரெட்னிங் பண்ண எதுக்குங்க மீட்டிங் வச்சுக்கீங்க? நான் அதுதான் சொல்றேங்க, இனிமேட்டு நடத்தாதீங்க. ஏன் நம்மளே நடத்தி நம்மளே வாண்டடா பிரச்சனையை இழுத்து போட்டுக்கணும்? நீங்க எந்த மீட்டிங் வச்சாலும் பொதுமக்களை கூப்பிட்டா உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. நீங்க ஒண்ணும் கிழிக்கல பெருசா, அதுக்கு தானேங்க கூப்பிடுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இனிமேட்டு தயவு செஞ்சு நடத்தாதீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நாங்க இப்ப போய் பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டோம். வேணாம், பன்னு ஒண்டி சாப்பிடுறோம், பட்டர் ஜாம் வேணாம். ஜிஎஸ்டி உள்ள வருது. நம்ம ஸ்வீட்டை சாப்பிடலாம். ஆமா ஸ்வீட்டை சாப்பிடலாம், சுகர் நோயாச்சும் வரட்டும்.